தினம் ஒரு வித்தியாசமான ஃபால்ட்டாக பார்க்குறோம். அதில் இது ரொம்ப வித்தியாசமாக வால்வெல்லாம் உடைச்சிட்டு வந்திருக்கு. என்னங்க தொடர்ந்து பார்ப்போம், கவனிங்க. வணக்கம், இது 11th கியர் தமிழ் மோட்டார் சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பஜாஜ் பிளாட்டினா சிடி 100. இது வந்து BM 150 பழைய பாக்ஸர் 150. இதில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எல்லாமே என்னுடைய தோழர்கள் தான், மெக்கானிக் தோழர்கள் வந்து நமது நண்பர்கள் தான். ஒரு 10,000 ரூபா கொடுத்து என்ஜின் ஒர்க் பண்ணியிருக்காரு வண்டி ஓனர். வண்டி நம்பர் காட்டுவோம், நம்ம வந்து அப்படியெல்லாம் இல்லை இல்லையா. இவர்தான் வண்டி ஓனர். 10,000 ரூபா செலவு பண்ணி வண்டி செலவு பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை. புது சிலிண்டர் கிட்டு மாற்றிருக்காங்க, ஹெட் வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த டைமிங் செயின் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, டைமிங் செயின் கிடைக்கல, இந்த வண்டிக்கு டைமிங் செயின் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸஸாக இருக்கக்கூடிய லென்த்தான செயின் போட்டாங்க. இப்போ இவர் நமக்கு ஒரு 1 மந்தாக தான் பழக்கம். சரி பார்க்கலாங்க, பார்த்து மாற்றி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த டைமிங் செயின் வந்து பிரச்சனையானதுனால என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, டைமிங் மாறி போச்சு. டைமிங் செயின் உள்ள கிடக்கு, எடுக்க முடியுமா பாருங்க, கட்டுக்கம்பி போட்டு எடுங்க. இந்த டைமிங் செயின் என்ன லென்த் இருக்கணும், எத்தனை லிங்க் வரும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வீடியோக்கள் கொடுத்துருக்கோம், இதுலேயும் வந்து பதிவு பண்ணுவோம். செயின் வந்து லாங்காக போட்டாங்க. லாங்காக போட்டதுனால மேலே வரக்கூடிய கேம் ஸ்ப்ராக்கெட், இந்த ஸ்ப்ராக்கெட்டில் செயின் வந்து மாறி உட்காந்துருச்சு. விளைவு என்னன்னா, என்ஜின் ஹெட் காட்டுறோம், என்ஜின் ஹெட் அவுத்துருக்கோம் தெரியுது, என்ஜின் ஹெட் காட்டுறோம். என்ஜின் ஹெட்டில் எக்ஸாஸ்ட் வால்வு, இப்போ நீங்கள் கையில் பார்க்குறது எக்ஸாஸ்ட் வால்வு காரகுரமாக உடஞ்சி வந்திருக்கு. உள்ள உடஞ்ச பீஸ் நிற்கிறது தெரியுது உங்களுக்கு. ஒரு என்ஜின் வேலை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பொருள் கிடைக்கல அப்படின்னா 4 நாள் 5 நாள் நிறுத்தி கூட சரியான விஷயங்களை பண்ணணும். அவசரத்துக்கு வந்து ஏதோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம்னா, வண்டி ஓனரும் 10,000 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. இந்த செயின் ஏறக்குறைய ஒரு 140 ரூபா இருக்கும். புது செயின் மாற்றிருக்காங்க. வெயிட் பண்ணி இந்த வண்டிக்கான செயின் வாங்கினதாலும் அதே ரேட் தான் இருக்க போகுது. இது எதுக்காக பண்ணுறாங்க தெரில. என்ஜின் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, இல்லைன்னா இப்படியெல்லாம் ஆகும். வண்டி பிரேக் டவுன் ஆகி ரோட்டில் நிற்கிற மாதிரி ஆகிடும். இந்த வண்டி ஒரு 10-15 கிலோமீட்டர் தாண்டி டோல தான் வந்துச்சு, தள்ளிட்டு தான் வந்தோம். தகவலுக்காக பதிவு பண்ணியிருக்கேன், தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கங்க. 11th கியர் தமிழ் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம், பாதுகாப்பாக வாகனங்களை இயக்குவோம். நன்றி, பாய்.